இந்த கட்சியை எப்படி அவமானப்படுத்தணும், எப்படி ஒரு நெகட்டிவா இத புரோபகண்டா பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவர்களுக்கு தெரிந்தது ரெண்டு விஷயம்தான். எப்படி கேப்டனை தவறானவரா குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போனாங்களோ அது போல இன்னைக்கு என் மீதும் எங்க தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா ரெண்டு தான் சொல்ல முடியும். ஒன்னு பேரம் இல்ல பேட்டி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாததுனால இன்னைக்கு அதையே பிடித்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அவங்க சொல்றதுல 1% கூட உண்மை இல்லை என்பதை சொல்பவர்களுக்கே திருப்பி அறிவுரை சொல்லக்கூடிய அளவு அவங்க போடும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை அவங்க போடுற செய்திகள் மூலமாகவே அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அது ஏதோ திருப்பதிக்கு எடுத்துட்டு போனா அது இப்ப என்னமோ இப்பதான் வாங்குறோன்றாங்க. என்ன இவங்க அப்படின்னு ஒரு வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? நான் கேக்குறேன். ஒரு கார் வாங்குற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். அவர் செய்கிற ஒரு உதவிக்கும் பின்னாடி இருந்தவள் நான் என்பது இந்த உலகம் அறியும்.